இன்றைக்கு ஈரான் தொடர்பில் மிக முக்கியமான 2 செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து முயற்சிகளை செய்து வருகிறது. குறிப்பாக யுத்த நிறுத்த மீறல், யுத்த நிறுத்தம்னு வந்ததுக்கு பிறகு யுத்த நிறுத்த மீறலை அமெரிக்கா பண்ணினாங்கன்னா இந்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் வெளியே போகும். அதே மாதிரி ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஈரானுடைய சொத்துக்களை அமெரிக்கா முடக்கி வச்சிருக்குது. அதை கொடுக்கணும். அதை கொடுக்க தவறினாலும் இந்த ஒப்பந்தத்தை விட்டு ஈரான் வெளியேறிவிடும். இன்றைக்கும் ஈரானுடைய எல்லைகளுக்குள்ள அத்துமீறி நுழைந்த அமெரிக்காவினுடைய ஆளில்லா விமானத்தை சுட்டு தள்ளி இருக்கிறது ஈரான். அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்களை எல்லாம் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் காசா மீதான யுத்தம், அதன் பிறகு லெபனான் மீதான தாக்குதல்கள், அதன் பிறகு ஈரானுடனான ஒரு பாரிய மோதல் என்று தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் ஒன்று விடாமல் ஒன்று நடைபெற்று வருவதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை தெளிவாக செயல்படுத்தி வருகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். லெபனானில் மிக பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் காசாவுக்குள்ளும் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். காசாவினுடைய 70% நிலப்பரப்புகளை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி அதற்கான முனைப்புகளையும் காட்டிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம். இந்த நிலையில தான் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளாக இதுவரைக்கும் 922 அப்பாவி காசா மக்களை இஸ்ரேலிய